ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழன் விலாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி புதன்கிழமை மழை பெஞ்சிச்சு பார்த்திங்களா. அதுக்கு சுழிக்காற்று வந்து கொய்யா மரத்தை ஃபுல்லாக வேரோட பிடுங்கிருச்சு. அதான் நீங்கள் பாருங்கள், பெரிய மரம், நிறைய காய் காய்க்கும், நிறையா காய் வைக்கும். இப்போ வந்து பிஞ்சும் பூமா நிறையா பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சுங்க. பாருங்கள் எப்படி வேரோடு பிடுங்கி போட்டிருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, பெரிய மரங்க, நல்லா நாட்டு மரம் வேறு, நல்லா பெரிய மரம். இது அப்படி வேரோடு பிடுங்கி போட்டது. பாருங்கள், பக்கத்துலேயே வந்து கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிணறு பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் கிணறு. லேசான கொஞ்சம் நல்லா சுழிக்காற்று ரொம்ப இது தள்ளி சுழிக்காற்று அதிகமாக அடிச்சிருந்துச்சுன்னா உள்ளே கிணத்துக்குள்ளேயே விழுந்திருக்கும். அதில் நாங்கள் ஒரு கொப்பை வெட்டி விட்டுட்டோம், ஃபுல்லாக கவுந்துருச்சுங்க. ஆனால் கிணத்துக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டுச்சுன்னு தூக்குறது ரொம்ப கஷ்டம்தான். பாருங்கள் எப்படி தலைகீழ கிடக்குதுன்னு பாருங்கள். கிணத்துக்குள்ள பகுதி வந்துருச்சு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அது கூட ஒரு கொப்பு ஃபுல்லாக பெரிய கொப்பு, அதை நாங்கள் வெட்டிட்டோம். பாருங்கள், பெரிய மரங்க, ரொம்ப சங்கடமாக தான் போச்சு. நல்லா காய் காய்க்குங்க, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் இருக்கும். பார்த்தீங்களா, இது வந்து அவத்தி மரங்க. அவத்தி மரத்தையும் புடையும் போட்டுருச்சு. அதுவும் தென்னங்கன்றுக்கு மேலேயே விழுந்துருச்சு பாருங்கள். தென்னங்கன்று பக்கத்தில் கொய்யா எல்லாத்தையும் அந்த டியூப்போடு சேர்த்து அமைக்கிருச்சு பாருங்க. பார்த்தீங்க பாருங்கள், தோகையெல்லாம் அம்புட்டு அமைக்கிருச்சு. நல்ல பெரிய மரங்க. பாருங்களேன், பாருங்க, தென்னங்கன்னோடு அமைக்கிருச்சு, ஃபுல்லாக அமைக்கிருச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணவங்களையும் போதும்னு ஆகுது. பார்த்தாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாம் அதுவும் கூட பகுதி இடத்துல இங்கே ஃபுல்லாக நம்ம ஊரை சுற்றி ஏகப்பட்ட இது, அந்த காற்று வந்து அம்பட்டு வாழை எல்லாமே வந்து அந்த வீடியோ அடுத்து வந்து வாழையை காட்டுதுங்க. வாழையெல்லாம் பிடுங்கி போட்டுருச்சுங்க. எல்லா வாழையும் சாஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, இந்த ஒரு அவத்தி இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து ஃபுல்லாக சாஞ்சிருச்சுங்க. மல்லிமுடி மேலேயே சாஞ்சிருச்சு பாருங்கள். தென்னங்கன்று மல்லிமுடி எல்லாமே. அந்த பாருங்கள், முருங்கை மரம் பார்த்துக்கோங்க. முருங்கை மரத்தில் எதுக்குன்னே லேசாக காற்றடிச்சாலே சடன்னு விழுந்துடும். இப்போ மொத்தமாக வளர்ந்துருச்சு. மாமரம் இந்த தடவை தான் ரொம்ப அதிகமாக பூத்து காய் அதிகமாக பிடிச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க வீட்டில். ஏன்னா ஒரு வருஷம் காய் அவ்வளோ தூரம் பிடிக்கவே இல்லை, இந்த தடவை பிடிச்சிருந்துச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுவும் பொறுக்கலை, இந்த காற்று அவ்வளோ பிஞ்சையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பிஞ்சை ஃபுல்லாக உதிர்ந்துருச்சு, பூவும் பிஞ்சுமா எல்லாமே உதிர்ந்துருச்சுங்க. ரொம்ப சங்கடமாக தாங்க போச்சு. என்ன, ஆமாம், எங்களை விட என் மாமியாருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. அவ்வளோ ஆசையாக அந்த தடவை ரொம்ப வீட்டில் வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காய் அதிகமாக காய்ச்சிருக்கு, காய் இந்த தடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தடவை பாருங்கள், இவ்வளோ பிஞ்சு ஃபுல்லாக பிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுன்னு. எவ்வளோ பிஞ்சு கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள். நிறைய மரத்தில் வந்து இப்படித்தான் பிஞ்சு ஃபுல்லாக உதிர்ந்துருச்சுங்க. பாருங்கள், காயின் மேலே இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் தாங்க கிடக்குது. அப்போம்போது காயும் சின்ன காயும் பிஞ்சு பூமா நிறைய பிஞ்சும் பூமா நிறைய இருந்துச்சுங்க. பெரிய காயெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. அந்தளவுக்கு நிறையா சேதம்தான் ஆயிடுச்சு. மனசு கொஞ்சம் சங்கடம்தான். பாருங்க, இப்படியெல்லாம் பாருங்கள் எப்படி விழுந்து கிடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.